அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். சீனிவாச வரதன் பாரதி பித்தன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். இவர் யார் என்று தெரிகிறதா? இவர் இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகளிலே ஒருவர். 1896 ஆண்டு ஏப்ரல் 17 மதுரையிலே பிறந்தார். சுதந்திர போராட்டத்திலே அதிக ஈடுபாடு கொண்டு ஹோம் ரூல் இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு போராடினார். அந்த காலத்திலே மதுரை நகரத்திலே வீதிகளிலே அதிகாலையிலேயே கையிலே தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சத்தமாக குரல் எழுப்பிக் கொண்டு ஊர்வலமாக செல்வார். இவருடைய குரலை கேட்டு சிறுவர்கள் எல்லோரும் இவருக்கு பின்னாலே வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று குரல் எழுப்பி செல்வார்கள். செல்கையிலே பாரதியினுடைய அந்த பாடல்களை, வீரமிக்க பாடல்களை, உணர்ச்சி மிக்க பாடல்களை மக்கள் மத்தியிலே பாடி அத்தனை பேர் மனதிலும் சுதந்திர உணர்வையும் கிளர்ச்சியினையும் உணர்ச்சியினையும் தூண்டினார். இவ்வாறு செல்கையிலே சில நேரங்களிலே தன்னந்தனியாக வெள்ளை உடுத்தி தேசிய கொடியேந்தி தேசிய கீதமும் பாரதி பாடிய பாடல்களையும் பாடிக்கொண்டே செல்வார். இதனால் அவரை பாரதி பித்தன் என்று எல்லோரும் அவரை அழைத்தார்கள். மக்கள் அனைவருக்கும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 17வது வயதிலேயே மதுரையிலே ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அதிலே எல்லா வகையான நூல்களையும் கொண்டு வந்து வைத்து அனைவரையும் படிப்பதற்கு தூண்டினார். இது எவ்வளவு பெரிய சாதனை! தமிழ் பண்டிதரான ஐயா அவர்கள் தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் நாடக நடிப்பாலும் பாடல்களாலும் சுதந்திர உணர்வினை மக்கள் மத்தியிலே அவர்கள் தட்டி எழுப்பினார்கள். அவர்களுக்குள்ளே அந்த சுதந்திர தீயை கொழுந்துவிட்டு எரியச் செய்தார்கள். அவருடைய தர்மபத்திரியான பத்மாஷினி அம்மையார் அவர்கள் சீனிவாச வரதன் ஐயா அவர்களோடு இணைந்து இதே சுதந்திர போராட்டத்திலே தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டார். அதாவது இந்திய சுதந்திரம் என்பது சும்மா கிடைத்து விடவில்லை. எத்தனை பேருடைய போராட்டமும் தியாகமும் அதற்கு பின்னால் இருந்திருக்கிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் தன்னை காங்கிரஸில் இணைத்து கொண்டு காங்கிரஸ் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதனால் பல முறை அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஐயா அவர்கள் தொடர்ந்து மிகப்பெரிய சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்களோடு தொடர்பு வைத்திருந்தார். வ.உ.சி. அவர்களோடு, சுப்பிரமணிய பாரதியாரோடு, சுப்பிரமணிய சிவா அவர்களோடு, வ.வே.சு. ஐயர் அவர்களோடு தொடர்ந்து தொடர்பு வைத்து கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாக சிறந்த போராட்ட வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்து சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஈடுபடுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார். அவர்கள் அவ்வாறு ஈடுபட்டு 1947 ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர காற்றினை ஐயா சுவாசித்தார்கள். அதன் பிறகு இந்த சுதந்திர நாட்டிலே அவர் வாழ்ந்து 1962 ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார்கள். ஐயா இதுபோல பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கங்கே அந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சுதந்திரம் இன்றும் சரி என்றும் சரி காக்கப்பட வேண்டுமானால் நம்முள் இந்த தேசிய உணர்வும் நாட்டுப்பற்றும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகங்கள் மீது நாம் ஆழமான பற்றுதலையும் வைத்து செயல்படுகின்ற பொழுதுதான் இது தொடர்ந்து நிலைத்து நீடிக்கும். நம்முடைய வருங்கால சந்ததியினர் இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தொடர்ந்து நம்முடைய சந்ததியினர் இந்த சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் அதற்கான விலையினை கொடுத்தாக வேண்டும். அதற்காக சில தியாகங்களை நாம் செய்தாக வேண்டும். நம்முடைய ஆசா பாசங்களை எல்லாம் விட்டொழித்து இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தேச ஒற்றுமைக்காகவும் நாட்டினுடைய நலனுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.